ஹாய், காலையில் இவ்வளோ சீக்கிரமாக எங்கே மேக்கப் போட்டு கிளம்ப போகிறேன்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. என்னுடைய லைஃப்ல இதெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் என்றைக்குமே இந்த நாள் வரும்னு எதிர்பார்க்கல. நானும் அருவியும் காலையிலே பேரப் பண்ணுற மாதிரி கிளம்பியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஷு வர முடியல, பிகாஸ் அவனுக்கு ஒர்க் இருந்துச்சு. எங்கே போகிறேன்னு இப்போ காமிக்கிட்டுமா? ரீசெண்டாக நான் போட்டிருந்த ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, நான் நயன்தாரா மேமை மீட் பண்ணேன். ஆனால் நான் எப்படி மீட் பண்ணேன், ஏன் மீட் பண்ணேன், எதனால் மீட் பண்ணேன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த விளாக்ல வரும். அண்ட் அங்கே என்னென்ன நடந்துச்சு, பிளஸ் மைனஸ் எல்லாமே தான் சொல்லலாம். கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல என்னோட வியூஸ் அவ்வளோதான். ஸோ அதையும் நானும் மார்னிங்கே கிளம்பிட்டோம். அங்கே எங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் டேக் போட்டிருந்தாங்க. எக்கச்சக்க கூட்டம், அதாவது கேட்டகரி வைஸ் செம்மையாக மேனேஜ்மெண்ட் டீம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆடியன்ஸாக வர்றவங்க பின்னாடி, இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொஞ்சம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி விஐபிஸ். ஸோ அதுக்கப்புறம் வின்னர்ஸ், அங்கே கான்டெஸ்ட்லாம் நடந்திருக்கும் போல. ஸோ அந்த வின்னர்ஸ்லாம் இருந்திருந்தாங்க. ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி 10:30க்குலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபயர், அந்த எடிட்டிங், இப்படி எல்லாம் நடக்குமான்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் பரதநாட்டியத்தில் இந்த மாதிரி கொடுப்பாங்களான்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அண்ட் அருவி ரொம்பவே சர்ப்ரைசிங்லி அருவி அன்னைக்கு ரொம்ப சமத்தா பிஹேவ் பண்ணா. எந்த ஒரு டார்ச்சர் இல்லை, என்னைய இங்கே கூட்டிட்டு போ, அங்கே கூட்டிட்டு போன்னு எதுவுமே சொல்றது கிடையாது. ரொம்ப நல்லாவே அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் அதோட ஹோஸ்ட் யாருன்னா, அந்த ப்ரோக்ராமோட ஹோஸ்ட் யாருன்னா அர்ச்சனா மேம் தான். அவங்க கொஞ்சம் ஃபன் ஃபில்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஒவ்வொருத்தங்க இது மெயின் ஃபெமினைன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ எல்லாருமே அங்கே இருக்கிற டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஆர் எதுக்காக வந்திருக்கோன்ற ஹையர் அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக பார்த்தோம்னா கண்டிப்பாக இது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் கிடையாது. ஆனால் ஒரு ஈவெண்ட்டாக பார்த்தோம்னா இது ஒரு வெரி வெல் ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட் தான் நான் சொல்லுவேன். அங்கே டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ஹானர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல எங்களை சாப்பிட சொன்னாங்க. பிகாஸ் நயன்தாரா மேம், விக்கி சார் இவங்க எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு. ஸோ சாப்பாடு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. நானும் அருவியும் சாப்பிட்டோம். எனக்கு கம்பெனி கொடுத்தது போசானாவும் இவங்களும் மட்டும்தான். ஸோ நாங்கள் நல்லாவே ஜெல் ஆயிட்டோம். ஜொமேட்டோக்கு ரொம்ப ஹானர் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அங்கே இருக்கிற விமன்ஸ் எல்லாருக்குமே ஃபெமினைன் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தனால ஸோ அவங்க எல்லாருக்குமே ஹானர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டடான மூமெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே கேமராவை ஃபோக்கஸ் பண்ணும்போது நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தது நயன்தாரா மேம், பட் அங்கே விக்கி சார். அவங்க ஒரு குட்டி ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க, நயன்தாரா மேம் வந்துருவாங்கன்னு. அண்ட் அவங்களுடைய ஸ்பீச்சும் நல்லா இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் த மூமெண்ட் ஐ மெட் ஹியர். அண்ட் அவங்களும் என்னைய பார்த்த ஒரு தருணம். ஸோ நாங்கள் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அங்கே அந்த சைடு போலாமா வேணுமான்னு யோசிச்சு தான் நானே போயிருந்தேன். எனக்கு ஃபெமினைன்லேருந்து எப்படி இன்வைட் வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம பேஜுக்கு அவங்க ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஓகே பண்ணி தரேன்னு சொல்லி இந்த பேசின ஸ்டேஜ் ஆஃப்டர் 3 months, கரெக்டாக 3 monthsக்கு அப்புறம் அவங்க சேம் பர்சன், நீங்க கண்டிப்பா வரணும், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிதான் என்னுடைய ட்ராக் ஜேர்னி இருந்துச்சோ. யாரு மூலியமாவும் நான் ஆக்சுவலி போல, எனக்கு தேடி வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நயன்தாரா மேம் அங்கே எல்லாருக்குமே ஹானர் பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் டைமே ஆயிடுச்சு, அதாவது 4:30 மணி 5 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்பந்தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தனி ரூமுக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு மீட் அண்ட் கிரீட் ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்க போகும்போது ரொம்ப நியர்பை மேம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேருக்கு இந்த வயசுல கிடைக்கும்னு தெரியாது. ஆனா அருவியும் ரொம்ப 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 பிளஸ்ட். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி எங்களுக்கு எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் அமைஞ்சிச்சு. அண்ட் அருவி ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி விஷால் சாரை மீட் பண்ணியிருந்தோம். அதுவுமே அவங்களா இன்வைட் பண்ணி ஒரு ப்ரொமோஷன். இது இப்போ ஃபெமினைன் கண்டிப்பா பிளஸ்ட் தான். உங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டோம். அண்ட் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இவங்க எல்லாரையும் மீட் பண்ணிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். பாய்.